Hi friends, இன்னைக்கு கிளாஸ் 10ல டைப்ஸ் ஆஃப் ZigZag ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதா பார்க்க போறோம். அதுக்கு நான் துளி பிராண்ட்ல 13 நம்பர் சைஸ்ல நீடில் எடுத்துர்க்கேன். ZigZag ஸ்டிட்ச் போடும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் கேப்ல நம்ம 2 லைன் போட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் ஒன்ஸ் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம். ஒரு சைடு மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சென்டர்ல மார்க் பண்ணிட்டு மறுபடியும் 1/2 இன்ச் ஒன்ஸ் மார்க் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். காலேஜ் பிராண்ட்ல ஜரி த்ரெட் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அங்க நீடில் விட்டு ஜரி த்ரெட்டை வெளியே எடுத்துப்போம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம். போட்டுட்டு ஆப்போசிட்ல மிடில்ல மார்க் பண்ணோம் இல்லையா, அங்க மறுபடியும் நீடில் விட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுப்போம். இதே மாதிரி மறுபடியும் ஆப்போசிட்ல மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அங்க நீடில் விட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம நீடில் விட்டு கீழேருந்து ஜரி த்ரெட் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுப்போம். நம்மளுக்கு ZigZag ஸ்டிச் கிடச்சிரும். ZigZag ஸ்டிச் இந்த மாதிரி தான் போடுவோம். நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ZigZag ஸ்டிச் போட வந்துடும். இந்த மாதிரி மார்க் பண்ணி போடணுன்ற அவசியம் இருக்காது. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பொறுமையாக போடும்போது உங்களுக்கு அது கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ZigZag ஸ்டிச் நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ ZigZag ஸ்டிச்சில் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது பார்க்க நம்மளுக்கு யூனிக்காகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வச்சு நம்ம புது புது டிசைன்ஸ்லாம் உருவாக்கலாம். அடுத்து நம்ம டபுள் ZigZag ஸ்டிச் எப்படி போடுறது பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு ஒன் சைட் ZigZag ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். நான் இதுக்கு டபுள் பெல் பிராண்டில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் தான் நான் இப்போது ZigZag ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம ZigZag ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் நடுவில் நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரணும். மார்க் பண்ணிவிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் ZigZag ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட்டில் அடுத்த லைனில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துப்போம். இதே மாதிரி நம்ம ZigZag ஸ்டிச் பண்ண மாதிரியே இந்த பக்கம் நம்ம பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி டபுள் ZigZag ஸ்டிச்சஸை கேப் வந்து கம்மியாக, அதாவது நான் 1/2 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, 1/2 இன்ச்சு இல்லாமல் இன்னும் கம்மியாக எடுத்துகிட்டு குட்டி லைனாக போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பார்ட்ரு மாதிரி நல்லாவே இருக்கும். கைக்கு டிசைன் பண்ணும் போதெல்லாம் கீழே பார்டர் லைன் வருது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் மெலிஸாக பண்ணி பாருங்கள். டபுள் கலர் யூஸ் பண்ணி, அதாவது ஒன்று ஜரி த்ரெட்டு ஒன்று சில்க் த்ரெட்டு அந்த மாதிரி டபுள் இது யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது டபுள் ZigZag ஸ்டிச் போட்டாச்சு. இதுக்கு நடுவுலையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்லாம் பிளேஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செயின் வித் ZigZag ஸ்டிச் போடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது செயின் வித் ZigZag ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்க ஆரி ஒர்க்கோட எல்லா ஸ்டிச்சஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம அந்த லைனில் பக்கத்துலேயே நீடில் கீழே விட்டு கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைனுக்கு பக்கத்தில் மறுபடியும் நீடில் விட்டு கீழேருந்து த்ரெட் எடுத்து ஆப்போசிட்டில் இந்த பக்கம் மறுபடியும் நீடில் கீழே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். இதே மாதிரி லாக் ஸ்டிச் போடாமல் நம்ம டைரக்ஷன் பக்கத்தில் நீடில் கீழே விட்டு நம்ம த்ரெட்டை மேலே எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதுதான் செயின் வித் ZigZag ஸ்டிச்சு. நம்ம வந்து லாக் போடாமல் ZigZag ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம்.
இந்த மாதிரி பண்ணும்போது அந்த செயின் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம கட் ஒர்க்குக்கு இந்த செயின் வித் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணும்போது அந்த செயின் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். அதுக்காக தான் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக தான் டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஆரி கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.